ராமனும் ஆரிய ராமன் தானே ஒழிய அவன் இந்திய ராமன் அல்ல. ஆரிய புத்திரன் தானே சொல்றான். ஆரியன் ஆரியன் என்ற வார்த்தையே ஆரியன் அனாரியன். திராவிட இன மக்கள் நாம், அவர்கள் ஆரியர்கள். கைபர் போலன் கணவாய் வழியாக ஆடு மாடுகளை சுமார் ஒரு 5000 ஆண்டுகளுக்கு உட்பட்டு ஓட்டிக்கொண்டு மத்திய ஆசியாவின் மத்திய பகுதியிலிருந்து நாடோடிகளாக வந்தவர்கள் தான் இவர்கள். அதற்கு முன் பண்டைய இந்தியாவில் நாமெல்லாம் ஒருதாய் மக்களாக வாழ்ந்து வந்தோம். இந்த துரோகிகள் ஆரியர்கள், கைபர் போலன் கணவாய் வழியாக வந்த துரோகிகள் வரும்பொழுதே பல கலாச்சாரங்களை கொண்டு வந்து குடி, வேசித்தனம் போன்றவைகளை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அறிமுகப்படுத்திய பின்னால் நிறத்தாலும் இனத்தாலும் மதத்தாலும் பிறப்பாலும் நாம் பாகுபடுத்தப்பட்டு கூறுபடுத்தப்பட்டு பிளவுபடுத்தி நம்முடைய சமுதாயம் இன்று சீரழிந்து அதன் பலனை இன்று அனுபவித்து வருகிறோம். இது ஒவ்வொரு முறையும் இவர்கள் செய்து வருகின்ற ஒன்றுதான். இது ஒரு மசூதி பத்திரம் இடிக்கவில்லை, ஒவ்வொருவனுடைய உரிமையிலும் ஈடுபடுகிறார்கள். ஏதோ இந்துக்களுக்கே நன்மை செய்யறதாக ஒரு போலி தோற்றத்தை உண்டு செய்து விட்டார்கள். ராமன் விஷ்ணுவின் அவதாரம் தானே ஒழிய இந்தியாவின் கடவுள் அல்ல. ஒவ்வொரு இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்கும் குலதெய்வம் உண்டு, குலக்கூட்டம் உண்டு. என்னைக்கோ செத்து போய் கண்ணில பார்க்காத ஒரு ராமனுக்கு கத்துறானே, பழனி சிலையை சொன்னோன்னா உடனே சிலையவே மாத்த சொன்னாலே அது கத்துனானா? கத்த மாட்டான். ஏன்னா அவன் சைவன், வைஷ்ணவன். அவன் சைவச்சாமிகளை விரும்ப மாட்டான். 2% உள்ள விஷ்ணு ராமனின் அவதாரம், விஷ்ணுவின் அவதாரம் ராமன். அந்த விஷ்ணு பக்தர்களின் சாமியை 80 கோடி மக்களின் சாமியாக ஏற்றுக்கொள்ள திணிக்கும் பொழுதே ஒவ்வொருவனுடைய கலாச்சாரத்திலும் அவன் கை வைத்து விட்டான். எங்க பள்ளிவாசல் இடிச்சதுக்காக நாங்க சொல்லல. இன்று எங்களுக்கு வந்து அந்த கலாச்சார சீரழிவு நாளைய ஏனைய பிற மக்களுக்கு ஏன் வரக்கூடாது என்பதுதான், ஏன் வராது என்பதுதான். இப்பவே மார்வாடிகள் ரூபத்திலும் பல்வேறு வகையான ரூபத்திலும் எங்கேயுமே முஸ்லீம் இன்னொரு இனத்தை அடிச்சு துரத்தி இருக்க மாட்டான். எந்த ஊர்லயுமே இன்னொரு இனத்தை எங்க முஸ்லீம்கள் அடிச்சு துரத்த